மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கருங்காலக்குடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையை தொடர்ந்து சார்பதிவாளர் அருள்முருகன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு கணக்கில் வராத 1,88,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துராஜா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முத்துராஜா, விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கருங்காலக்குடியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்கு தொடர்ந்து லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் மற்றும் ஆய்வாளர் ரமேஷ் பிரபு, குமரகுரு உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் நேற்று கருங்காலக்குடியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆவண காப்பக அறையிலிருந்து கணக்கில் வராத சுமார் 1,80,700 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சார்பு பத்திரப்பதிவு அலுவலர் சார்பு பதிவாளர் அருள்முருகன் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள பணியாளர்களிடம் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சார்பு பதிவாளரான அருள்முருகன் குடியிருந்து வரும் மேலூரில் உள்ள அவர் வீட்டில் நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆய்வின் போது அவர் வீட்டிலிருந்து சுமார் 1,80,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று சார்பு பதிவாளர் அருள்முருகன் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் பாரதி பிரியா வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த கருங்காலக்குடியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் மற்றும் சார்பு பதிவாளர் வீட்டில் இருந்து சுமார் இதுவரை 3,68,700 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மேலூரில் உள்ள மற்ற பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.